السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين نحمده ونصلي على رسوله الكريم أما بعد فقد قال الله سبحانه وتعالى في القرآن العظيم والفرقان المجيد قد جاءكم من الله نور وكتاب مبين وقال نبينا عليه الصلاة والسلام إنما بعثت معلما أو كما قال عليه الصلاة والسلام سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. சர்வ புகழும் புகழ்ச்சியும் நம்மை எல்லாம் படைத்து வளர்த்து பாதுகாக்கிற ஏக இறைவனாகிய அல்லாஹு ஜல்ல ஷானு தஆலா ஒருவனையே சார்ந்தார். ஸலவாத்தும் ஸலாமும் நமது உயிரினும் மேலான கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அன்னவர்களின் பரிசுத்தமான குடும்பத்தார்கள், உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபு தாபிஈன்கள், அக்தாபுகள், அவுலியாக்கள், நாதாக்கள், நல்லோர்கள் மற்றும் உண்டான நம் அனைவர்களின் மீதும் அல்லாஹ்வுடைய கருணையும் சாந்தியும் என்றென்றும் நின்று நிலவுமாக. கண்ணியத்துக்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, உலகெங்கிலும் இருக்கும்படியான இறை நம்பிக்கையாளர்கள், முஸ்லிம்கள் அனைவர்களுடைய உள்ளத்திலேயுமே இனம் முடியாத மகிழ்ச்சியை தந்த இந்த மாதம் என்று சொன்னால் நோயானதல்ல. காரணம் என்னவென்று சொன்னால், இதிலேதான் இந்த ரபியுல் அவ்வல் என்கிற இந்த மாதத்திலேதான் நமக்கெல்லாம் வழிகாட்டியாக வந்துதைத்த, வழிகாட்டினா அரபியிலே சொல்லுவார்கள் இராஅத்து தரீக் ஈசாரில் மத்லூப் என்று 2 வகை இருக்கிறது. வழிகாட்டுவதிலே 2 வகை இருக்கிறது. ஒன்று இராஅத்து தரீக், இப்படி லெஃப்ட் போய் ரைட்டு திரும்பி நேர போனீங்கன்னா அங்க அந்த இடம் வந்துடும் சொல்லி சொல்வதற்கு பெயர் அரபியில இராஅத்து தரீக் என்று சொல்லப்படும். இன்னொன்று இருக்கிறது ஈசாருல் மத்லூப். நான் பஸ் ஸ்டாண்ட் வரை போகணும் என்று ஒருத்தர் சொல்கிறார். என்னுடைய பைக்கில் உட்காருங்கன்னு சொல்லி அவரை அமர்த்தி கொண்டு போய் பஸ் ஸ்டாண்ட்ல அவரை காரில் ஏற்றி உட்கார வைக்கிற வரைக்கும் உண்டானதுக்கு பெயர் அரபியில ஈசாருல் மத்லூப். நோக்கத்தை அடைய செய்வதை சொல்வாங்க. இந்த 2 ரகத்துல அண்ணல் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஈசாருல் மத்லூபிற்கான வழிகாட்டியவர்கள். வழியை வாயினாலே சொல்லி சென்றவர்கள் அல்ல, மாறாக கையை பிடித்து சுவனத்தினுடைய பாதையிலே கொண்டு போய் உள்ளே நுழைவதற்கு உண்டான முழு பொறுப்பை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏற்றிருக்கிறார். எனவே அப்படிப்பட்ட மிகச்சிறந்த ஒரு பாக்கியமான இறை தூதரை அல்லாஹ் இந்த உம்மத்திற்கு அனுப்பி வைத்ததற்கு முதல்ல நம்ம அல்லாஹ்வுக்கு நன்றி சொல்லணும். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் சொல்கிறார் லக்கத் மன்னல்லாஹு அலல் முஃமினீன், மூமின்களுக்கு அல்லாஹ் பேருபகாரம் செஞ்சிட்டார். எத்தனை உபகாரங்கள் குறித்து அல்லாஹ் பேசுகிறார். வைன் தஉது நிஅமத்துல்லாஹி லா துஹ்ஸுஹா, அல்லாஹ் உங்களுக்கு செஞ்ச நியமத்துகளை எல்லாம் நீங்க நினைச்சு பார்த்தீங்கன்னா லா தனுசுஹா, அதை விரல் விட்டு நீங்க கவுண்டிங் பண்ண முடியாது, எண்ணி முடிக்க இயலாது என்று அல்லாஹ் சொன்னார். வஃபி அன்ஃபுசிக்கும் அஃபலா துபஸிரூன், உங்களுடைய உடலிலே உள்ள உள் உறுப்புகளை பற்றி நீங்கள் சிந்தித்து பாருங்கள். அஃபலா துபஸிரூன், இதெல்லாம் நீங்க பார்க்க மாட்டீங்களா என்று அல்லாஹ் கேட்கிறார்.
நம்முடைய தலையிலிருந்து கால் வரைக்கும் அல்லாஹ்வுடைய நியமத்துகள் எண்ணற்றவையாக இருக்கிறது. கண் பிறந்ததிலிருந்து ஒரு மனிதன் இறக்கிற வரைக்கும் அது சிமிட்டிக் கொண்டே இருக்கிறது. நமக்கு இடைஞ்சலே இல்லை. அல்லாஹ் செஞ்ச பெரிய நியமத்து. கண்ணு ஒரு மனிதன் சராசரியாக தொடர்ந்து ஒரு காரியத்தை செய்து கொண்டே இருப்பானே, ஆனால் ஒன்று போர் அடிச்சிடும், இல்லைன்னா சத்த நேரம் ஓய்வு எடுத்துட்டு ஏதாவது செய்யலாம்ன்ற மாதிரி இருக்கும். ஒரு மருத்துவர் இருக்கிறார், அவர் 24 hours அந்த பேஷண்ட்டுகள் பார்த்து 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 அவருக்கு போர் அடிச்சிடும். எனவே வருடத்திலே ஒரு முறை அவர் ஏதாவது ஒரு ரிலாக்ஸுக்காக எங்கேயாவது சுற்றுலா போயிட்டு வரலாம், வெளிநாடுகளுக்கோ அல்லது வெளியூர்ல போய் ரிலாக்ஸா ஓய்வு வருகிற காட்சியை பார்க்கணும். காரணம் என்னன்னு சொன்னால், ஒரே பணியை தொடர்ந்து செய்தால் அதிலே சிரமமும் மன உளைச்சல்களும் இருக்கிறது. ஆனா கண் இருக்கிறது அல்லாஹ் மேல் இம்மையை அது பிறந்ததிலிருந்து அல்லாஹ் துணிக்கை செய்து கொண்டே இருக்கிறார். ஒரு நாளைக்கு எத்தனை ஆயிரம் முறை நம்முடைய கண்கள் கீழ் வந்து மேல போகிறது நமக்கே தெரியாது. அவ்வளவு ஆயிரக்கணக்கான தடவைகள் ஒரு நாளைக்கு 24 மணி நேரத்திலையும் அது துடித்துக் கொண்டே இருக்கிறது, இமையில் மூடி திறக்கிறது. 80 ஆண்டு காலம் வாழ்ந்திருக்கிற ஒரு மனிதனுக்கு எத்தனை கோடான ஓடி தடவை மூடி திறந்திருக்கும் நம்மளால சொல்ல முடியாது. நான் சொன்னது லட்சத்தில ஒரு சின்ன உதாரணத்தை தான் சொல்கிறேன். நம்முடைய இருதயத்தை அல்லாஹ் தாய் வயிற்றில் இருக்கும் பொழுது அது ஓட ஆரம்பிக்கிறது. மனிதன் இறக்கிற வரைக்கும் துடித்துக் கொண்டே இருக்கிறது. அது ஹீட் ஆகிறதே இல்லை. இதையெல்லாம் அல்லாஹ் நியமத்திலே கட்டுப்படுத்துகிறார். ஆனால் அண்ணல் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிடைத்ததை மட்டும்தான் மின்னத் என்று சொல்கிறார். ஆயிரம் நியமத்துகள் கொண்டதற்கு பெயர் தான் ஒரு மின்னத் என்று சொல்லப்படும். ஆயிரக்கணக்கான நியமத்துகள் ஒன்று சேர்ந்தால் தான் அதற்கு பெயர் பேருபகாரம். அல்லாஹ் செஞ்ச நியமத்துகளுக்கெல்லாம் நன்றி சொல்ல வேண்டும் என்று அல்லாஹ் விரும்புகிறான். யா பனி இஸ்ராயீல உذ்குரு நிஅமத்தி அல்லதி அன்அம்து அலைக்கும், உங்களுக்கு செஞ்ச நியமத்துகளுக்கு நீங்க நன்றி சொல்லுங்க என்று அல்லாஹ் சொன்னான். அதனால் தான் காலையில தூங்கி எந்திரிச்சிட்டா அல்ஹம்துலில்லாஹி அல்லதி அஹ்யானா பஅத மா அமாத்தனா வ இலைஹி நுஷூர், யா அல்லாஹ் மையத்தா கிடந்த எங்களை திரும்ப உயிர் கொடுத்து எழுப்பி இருக்கிறாயே, எல்லா புகழும் உனக்கு என்று சொல்றோம். மலஜல தேவை பூர்த்தி செஞ்சுட்டா அதற்கும் அல்ஹம்துலில்லாஹ், தண்ணீர் குடிச்சால் அதற்கும் அல்ஹம்துலில்லாஹ், ஆடை அணிந்தால் அதற்கும் அல்ஹம்துலில்லாஹ், நம்ம சாப்பிட்ட சாப்பாடு செரிமானம் ஆகிட்டால் அதற்கும் அல்ஹம்துலில்லாஹ். இப்படி வாழ்க்கையில ஒவ்வொரு நியமத்துகளையும் பெற்றிருக்கிற நமக்கு அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்லுங்க அல்லாஹ் சொன்னார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுக் கொடுக்கிறார். அப்படியானால் நியமத்துகளை எல்லாம் தாண்டி பெரிய நியமத்து, அதற்கு பெயர் மின்னத்து என்று அல்லாஹ் சொன்னார். அந்த மின்னத்து என்பதுதான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நம்முடைய வாழ்க்கையினுடைய நெறி தவறாத மிகச்சிறந்த வழிகாட்டியா அல்லாஹ் உம்மத்துக்கு வழங்கியிருக்கிறானே, இந்த நியமத்துக்கு இந்த மின்னத்துக்கு நம்மளால நன்றி சொல்லவே முடியாது. அவ்வளவு பெரிய பாக்கியம் அது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மட்டும் இந்த உலகத்துல நபியாக வரலேடா நம்ம எப்படி வாழ்றதுன்னு தெரியாது. எதனாலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிடைத்ததற்கு நாம் நன்றி சொல்ல வேண்டும் என்று சொன்னால், அல்லாஹ் தஆலா சொல்கிறான், "கத் ஜாஅக்கும் மினல்லாஹி நூருன் வ கிதாபும் முபீன்", உங்களுக்கு அல்லாஹ் ரெண்டு வழிகாட்டியை தந்திருக்கிறார். இருளை விளக்கி வெளிச்சத்தை ஏற்படுத்தியிருக்கிறார். நபி வரணும்னா நம்முடைய வாழ்க்கை இருண்டு போயிருக்கும், ஒவ்வொன்றுக்கும் விளக்கம் கிடைத்திருக்காது. நபி வந்ததினால்தான் நமக்கு வாழ்க்கைக்கான அர்த்தமே புரிந்திருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அறிமுகப்படுத்துகிற பல்வேறு திருக்குர்ஆனுடைய வசனங்களிலே ஒரு வசனத்தை அல்லாஹ் இப்படி சொல்கிறான், "கத் ஜாஅக்கும் மினல்லாஹி", அல்லாஹ்விடத்திலிருந்து வருகை புரிந்திருக்கிறது, உங்களுக்கு வந்திருக்கிறது, நூறுன் பேரொளி கிடைத்திருக்கிறது. அதாவது இருட்டை விளக்க வேண்டுமேனால் ஒரு லைட்டை போட்டுட்டா வெளிச்சம் கிடைச்சிருச்சுன்னு சொன்னா பாதை தெளிவாகிடும், பயப்படாம போயிடலாம். வாழ்க்கையினுடைய பாதைக்கான வழிகாட்டியாக வெளிச்சமாக எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களுடைய வாழ்க்கைக்கான இருளை நீக்கி வெளிச்சம் தருவதற்காகத்தான் அல்லாஹ் அவர் நூர் என்று அல்லாஹ் சொல்கிறார். கிதாபும் முபீன், அது மட்டுமல்லாமல் தெளிந்த வேதத்தை அல் குர்ஆனை உங்களுக்கு வழங்கியிருக்கிறோம். ரெண்டு கைடன்ஸ், வாழ்க்கையினுடைய நம்முடைய வாழ்க்கையை வழிகாட்டி கொண்டு போய் சொர்க்கம் வரை சேர்ப்பதற்கு ரெண்டு வழிகாட்டிகள் இருக்கிறதாக அல் குர்ஆன் சொல்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, "தரத்து ஃபீக்கும் அம்ரைனி", ரெண்டு காரியத்தை உங்களிடத்தில் நான் விட்டு செல்கிறேன், "லன் ததில்லு மா தமஸ்ஸக்தும் பிஹிமா", அந்த ரெண்டையும் நீங்கள் வலுவாது நழுவாது பின்பற்றி நடக்கிற உழுகிற காலமெல்லாம்
நீங்கள் வழிகட்டு போயிட மாட்டீங்க, நேரான பாதையில நேர் ரோட்டில் போய்வீங்க என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். ஒரு யானை பார்த்த மேதாவிகள் என்று நம்ம அடிக்கடி உதாரணம் சொல்வது, 4 கண்ணு தெரியாதவங்க இருந்தாங்க, 4 பேர் கண்ணு தெரியாதவங்க இருந்தாங்க. அந்த கண்ணு தெரியாத 4 நபரிடத்திலையும் யானையை முன்னால் நிப்பாட்டி, யானை எப்படிப்பட்டது என்று நீங்கள் அதை தொட்டு பார்த்தோ, அதை புரிந்து உணர்ந்தோ, அதற்கு நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணணும், அதற்கு நான் விளக்கத்தை தர வேண்டும் என்று கண்ணு தெரியாத 4 பேரை கூப்பிட்டு அழைத்து, யானைன்னா என்ன அதை பார்த்து நீங்க தொட்டு சொல்லணும் தான். பொதுவாக கண்ணு தெரியாதவர்களுக்கு தொட்டறிதல் என்கிற உணவு இருக்கிறது. எனவேதான் அல் குர்ஆன் பார்த்து ரீடிங் பண்றதுக்கான எப்படி எழுத்துகள் இருக்கிறதோ, இதே போன்று அந்த பிளைண்டுகள் இருக்கிறாங்களே, கண்ணு தெரியாத மக்கள் இருக்கிறாங்களே, அவர்களுக்கும் அந்த ஒரு விரலை வச்சு அப்படியே ஊசி நுனியில குத்தப்பட்ட அந்த ஓட்டைகளை பார்த்து பார்த்து இது இங்க எழுத்துதான் என்று அதை தடவி தடவியே மனப்பாடம் செய்து குர்ஆனை ஹாஃபிதாக ஆனவர்கள் எத்தனை பேர் இருக்கிறார்கள். நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையிலே அப்துல்லாஹ் இப்னு உம்மு மக்தூம் என்கிற சஹாபி கண்ணு தெரியாமலே நேரத்துக்கு மிகச்சரியாக பார்த்து சொல்லுவார். இப்படி பல்வேறு வரலாற்று சம்பவங்கள் இருக்கிறது. ஒரு 4 கண்ணு தெரியாதவங்களை கூப்பிட்டு யானை என்ன அப்படின்னு கேட்டாங்க. அதுல ஒருத்தர் முதல்ல யானையினுடைய அந்த காலை, பெரிய பிரமாண்டமான காலை அப்படி தடவி பார்த்துட்டு திரும்ப சொன்னார், யானை என்பது பெரிய தூணு மாதிரி இருக்கின்றார். எப்படி பள்ளிவாசலுக்கு அல்லது வீடுகளுக்கு அப்படி பீம போட்டு கட்டுறோமே, இதே மாதிரியான தூணு மாதிரி தான் யானைடார், தூணு தான் யானை அப்படின்ட்டார். இன்னொரு கண்ணு தெரியாதவரை கூப்பிட்டு நீங்க யானையை தொட்டு பாருங்க, உங்களுடைய விளக்கம் என்னன்னு கேட்கலாம். அவர்கள் யானையுடைய வயிற்றை இப்படி தடவி பார்த்தார். தடவி பார்த்துட்டு அவர் சொன்னாரு, யானை என்பது பழைய காலத்துல இந்த அரிசி எல்லாம் கொட்டி வைக்கக்கூடிய பிரம்மாண்டமான மண்பானை, எங்கள் பகுதியில் அதற்கு பெயர் குளுமை என்று சொல்லுவாங்க. யானை என்பது பிரம்மாண்டமான ராட்சத மண்பானை போன்று இருக்கிறது அப்படின்னு யானையுடைய வயிற்றை தடவி பார்த்து அவர் சொன்னார். 3வது ஒருத்தர் வந்தாரு, யானையினுடைய பின்பகுதி அப்படி வாழை தடவி பார்த்துட்டு அவரு ரிப்போர்ட் கொடுத்தார், யானை தொடப்பு விட்ட மாதிரி இருக்கின்றார். யானை என்பது விளக்கமாக எப்படி இருக்கிறதோ அதே மாதிரி தான் யானைண்டார். 4வது ஒரு கண்ணு தெரியாதவர் யானையினுடைய காதுகளை எல்லாம் தடவி பார்த்துட்டு, யானை என்பது இந்த அரிசி பருப்பெல்லாம் நம்ம குடைச்சு உண்மையெல்லாம் வெளியில தள்ளுகிறோமே, அழுக்குகளை எல்லாம் வெளியிலே தள்ளக்கூடிய உண்மையை வெளியிலே களைந்து நல்ல பருப்புகளையும் அரிசிகளையும் தங்க வைத்துக் கொள்கிற இது மாதிரியான சுப்பி முறை உள்ளது என்று அவர் சொன்னார். 4 பேர் தொட்டுத்தான் பார்த்தாங்களே உடைய அவருடைய தாற்பயத்தை புரியல, என்னென்று அவருடைய அசல் தன்மை அவருக்கு புரியவே இல்லை. 4 பேர் தொட்டு பார்த்து தான் சொன்னார்கள். ஆனால் கண்ணால பார்த்தவனுக்கு தான் தெரியும் யானை என்று சொன்னால் என்ன. அது போன்று வெறுமனே கபர் இருக்கிறது, கபருடைய வாழ்க்கை இருக்கிறது, மறுமை என்று ஒன்று இருக்கிறது, சுவர்க்கம் என்று ஒன்று இருக்கிறது, நரகம் என்று ஒன்று இருக்கிறது, அல்லாஹ்வுடைய அரிசி இருக்கிறது, குருஷ் இருக்கிறது, லஹு கரம் என்று ஒன்று இருக்கிறது. இப்படி வான்மண்டலத்துடைய அதிசயங்கள் முதல் மனிதனுடைய துனியாவுடைய வாழ்க்கையிலிருந்து ஆரம்பித்து மறுமையினால் சுவர்க்கத்தினுடைய அத்துணை விதமான டீட்டெயில்களையும் முழு விளக்கத்தையும் எம்பெருமான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மட்டுமே நமக்கு சொல்லிக் கொடுத்தார். உலகத்தில் உள்ள அத்துணை நபர்களுமே கண் தெரியாத பாதித்தான். கண்ணு தெரியாத ஒருத்தர் என்ன செய்யணும்? அறவே ஒருத்தர் கண் பார்வை இல்லாமல் இருக்கிறார் என்று சொன்னால் கண்ணு தெரிந்த ஒருத்தர் சொல்வதை கேட்க வேண்டும். என் இஷ்டத்துக்கு நான் போவேன்னு சொன்னால் அவர் ரோட்டிலே நடந்து செல்கிற வேளையிலே குப்புற அடிச்சு கீழே விழுவார், அவருக்கு சிராய்ப்பு ஏற்பட்டு விடலாம், ஏதாவது ஆபத்துகளிலே போய் மாட்டிக்கொள்வார். அதே போன்றுதான் உலகத்திலே உள்ள அத்துணை மனிதர்களுமே கண் பார்வையற்றவர்கள் போன்றுதான். அண்ணல் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் தஆலா அனுப்பி தந்தவருடைய நோக்கத்தை சொல்கிற வேளையிலே பெருமானார் சொன்னார்கள், இன்னமா புஇஸ்து முஅல்லிமன், நான் உங்களுக்கு பேராசிரியராக அனுப்பி வைக்கப்பட்டிருக்கிறேன் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். ஒரு பேராசிரியருடைய வேலை என்னன்னா 4 நாள் எட்டு எழுதி போட்டு போறது மட்டுமல்ல, எந்த ஒரு விளக்கம் தெரிய வேண்டுமானாலும் அதிலே அவர்களை அணுகி விளக்கம் கேட்டால் சொல்லித் தர வேண்டும். திருக்குர்ஆனை புரட்டுங்கள், அல் ஃபாத்திஹா சூராவிலிருந்து ஆரம்பித்து குல் அஊது பிரப்பின் நாஸ் வரைக்கும் உள்ள அத்துணை சூறாக்களிலே எண்ணற்ற கேள்விகள், சஹாபா பெருமக்கள் எத்தனை நூற்றுக்கணக்கான கேள்விகளை பெருமானாரிடத்தில் முன்வைத்தார்கள். அதிசயிக்கிறோம், இப்படி ஒரு மிராக்கல் மனிதரா உலகம் தோன்றிய வரலாற்றிலே இப்படி ஒரு மனிதரை உலக வரலாறு கண்டதே இல்லை. எந்த துறைகளுக்கும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்
மிகச்சிறந்த பேராசிரியராக, சுருக்கமாக சொல்வதானால் உலக பேராசிரியர் எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று சொன்னால் அது மிகையான வார்த்தை அல்ல. அந்த வார்த்தை மிகவும் பொருத்தமான வார்த்தை, சால சிறந்த வார்த்தை அது. சஹாபாக்களால் முன்வைக்கப்பட்ட எத்தனை நூற்றுக்கணக்கான கேள்விகளுக்கும் பெருமானார் விடை சொன்னார். யஸ்அலூனக அனில் ஜிபால், யாரு சொல்லலாம் மலை ஏன் இப்படி படைக்கப்பட்டிருக்கிறது என்று கேட்டார்கள் சஹாபாக்கள். அதற்கும் பெருமானார் விளக்கம் சொன்னார்கள். யஸ்அலூனக அனில் மஹீல், பெண்களுக்கு தொழுகை இல்லாத தன்மையினுடைய அதை பற்றி விளக்கம் சொல்லுங்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே சஹாபாக்கள் கேட்டார்கள். குல் ஹுவ அதன் ஃபஅதஸிலுன் நிஸா ஃபில் மஹீல், நபி உங்களிடத்தில் இப்படி ஒரு கேள்வி கேட்கிறார்கள் என்று அல்லாஹ் தஆலா அந்த சஹாபா பெருமக்களாகிய 1.25 லட்சம் மாணவர்களும் 1.25 லட்சம் சஹாபாக்களும் கேட்ட அத்துணை கேள்விகளுக்கும் அல்லாஹ் தஆலா மிகச்சிறந்த நபியின் மூலியமாக அற்புதமான பதிலை தந்தார். யஸ்அலூனக அனில் அஹில்லத்தி, ஏன் நிலாவாகிறது வலதுபுறையாக 1, 2, 3 நாள் என்று 15 நாள் வரைக்கும் வலதுபுறையாக மாறி பிறகு தேய்புறையாக மாறுகிறது, ஏன் அப்படி போகிறது கேட்டாங்க சஹாபாக்கள் கேட்டார்கள். யஸ்அலூனக அனில் அஹில்லி, பிறையினுடைய கணக்கு என்ன என்று கேட்டார்கள். குல் ஹிய மவாகீது லின்னாஸி வல் ஹஜ்ஜி, அது மனிதனுடைய அல்லாஹ்வால் அலங்காரம் செய்யப்பட்ட உலக காலண்டர் என்று அல்லாஹ் நபியின் மூலமாக பதில் சொன்னார். யஸ்அலூனக அனில் ஷஹ்ரில் ஹராம், போர் விளக்கம் செய்யப்பட்ட மாதத்தை பற்றி எங்களுக்கு விளக்கம் தாருங்கள் என்று கேட்டார்கள். எத்துணை கேள்விகள், அடுக்கிக் கொண்டே செல்லலாம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே சஹாபாக்கள் கேட்ட கேள்வி கணைகளை பற்றி திருமறையில் குர்ஆன் நிறைய சொல்கிறது. சஹாபாக்களிடத்திலே மண்டி கிடந்த அத்துணை விதமான அனாச்சார தீமைகளையும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தஸ்கியத்துன் நஃப்ஸ் என்று சொல்லப்படுகிற உள்ளத்துக்குள்ளான ஊடுருவி அந்த அசுத்தங்களை எல்லாம் அழுக்காறுகளை எல்லாம் வேரோடு பிடுங்கி எறிந்து சஹாபாக்களை குளம்போட்டு தங்குகளாக மாற்றியமைத்தார்கள். வரலாற்றிலே பார்க்கிறோம் சஹாபாக்களை எத்தனை தீமைகள் இருந்தது. நமக்கெல்லாம் பிரபலியமான ஒரு தீமை தான் சஹாபாக்கள் இந்த தீனுல் இஸ்லாத்துக்கு வருவதற்கு முன்னால பெண் குழந்தைகளை பதிப்பார்கள், பெண் குழந்தைகளை உயிரோடு பதிப்பார்கள். அவ்வளவு மரியாதை இல்லாத நிலைமை அன்றைய அரபு தேசத்தில் இருந்தது. இன்றைக்கும் நீங்கள் மக்கமா நகரத்தில் உம்ராவுக்கு சென்றால், ஹஜ்ஜுக்கு சென்றால் அந்த ஹாஜிகளை லோக்கல் ஹரம் ஜியாராவுக்கு அழைச்சிட்டு போவாங்க. ஹரம் ஷெரீஃபுக்கு பின்னால புது கட்டிடத்துக்கு அருகிலே ஷபேகா என்று சொல்லப்படுகிற அந்த இடத்துல இன்றைக்கும் அந்த பெண் குழந்தைகளை சஹாபா பெருமக்கள் தீனுல் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதற்கு முன்னால பெண் குழந்தை பிறந்தாலே அப்படியே கொண்டு போய் திரண்டு போய் குடிக்குள்ளாலே புதைத்து விட்டு வந்து விடுவாங்களே, அந்த இடத்தை தோண்ட 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 பெண் மக்களுடைய சடங்குகள் அப்படி இருக்கிறது. ஒரு சின்ன அரிப்பு கூட ஏற்படல. அவருடைய உடல்களை எந்த விதமான கரையானோ இன்ன பிற மண்ணூழி பாம்புகளோ மண்ணுக்குள்ளால் இருக்கும்படியான எந்த விதமான உயிரினங்களோ அவைகளை அறிந்து விடவில்லை. அப்படியே அல்லாஹ் மறுமையிலே எழுப்பி கேள்வி கேட்பான், என்ன பாவத்தம்மா நீ செய்தாய், உன்னை எதற்காக புதைத்தார்கள் என்று அல்லாஹ் கேள்வி கேட்பான். அப்படிப்பட்ட பெண் குழந்தை பிறந்தாலே மண்ணிற்குள் தான் நீ புதைந்து போக வேண்டியவள் என்று சொன்ன அந்த மக்களிடத்திலே பெண் மக்களும் வாழ தகுதியானவர்கள் என்று எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மக்களிடத்தில் உள்ள மடங்குகளை நீக்கிறார்கள். நம்ம எல்லாம் கேள்விப்படுகிறோம், அடிக்கடி நாம் சொல்வது உண்டு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹிஜ்ரி 8வது வருஷம் மக்காவிற்கு வந்து ஃபத்ஹே மக்கா வெற்றி கொள்வதற்கு அல்லாஹ் தஆலா சிறிது நேரம் மக்காவிலே போர் செய்ய அனுமதித்தார். உலக வரலாற்றிலே ஆதம் அலைஹிஸ்ஸலாம் காலத்திலிருந்து இனி கியாமத் நாள் வரை அங்கே போர் செய்வதற்கான அனுமதி யாருக்குமே இல்லை. நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மட்டும் சிறப்பு அனுமதி அல்லாஹ் தஆலா வழங்கி மக்கமா நகரத்தை கைப்பற்றி குறைஷிகளை எல்லாம் அல்லாஹ் தஆலா நபியினுடைய கண்ட்ரோலுக்கு அல்லாஹ் கொண்டு வந்தார். அதிலே சில நாட்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்கியிருந்தார். தங்கிட்டு மக்காவை விட்டு விடைபெற்று செல்லக்கூடிய அந்த தருணத்திலே ஒரு சிறுமி உறுத்தி ஒரு சின்ன புள்ள குமட புள்ள வேக வேகமாக ஓடோடி வந்து எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கால்களை பற்றி கொண்டது. யா அம்மி யா அம்மி, எனதருமை சிறிய தகப்பனாரே. அந்த குழந்தை கதறுகிறது, யா அம்மி, என்னுடைய சின்னத்தாவே சிறிய தகப்பனாரே என்று பெருமானாருடைய கால்களை பற்றி கொண்டு கதறுகிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, யார் இந்த குழந்தைண்டாங்க. உடனே சஹாபாக்கள் சொன்னார்கள், யார் சொல்லலாம், தாங்களுடைய பால்குடி சகோதரர் தன்னுடைய தகப்பனாருடைய தம்பி ஹம்ஸா ரலியல்லாஹு அன்ஹு பெருமானாருடைய சிறிய தகப்பனார், அவங்களுக்கும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரே வயசு, ஒரு தாயிடத்திலே பால் குடித்து வளர்ந்தவர்கள்.
அந்த ஹம்சா ரலியல்லாஹு அன்ஹு உஹுத் போர்க்களத்திலே சிதைக்கப்பட்டு ஷஹீதாக்கப்பட்டாரே ஹிஜ்ரி 3வது வருஷத்துல அவருடைய குழந்தை தான் இது என்று அறிமுகப்படுத்தினார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்ணீர் வடித்தார். என்னுடைய ஹம்சா ரலியல்லாஹுடைய குழந்தையா இது என்று சொல்லி ஆதரவற்ற நிலையிலே அந்த குழந்தை இருக்கிறது. உடனே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, இந்த குழந்தையை உங்களில் யார் வளர்க்க தயார் என்று கேட்டாங்க. 3 சஹாபாக்கள் கையை தூக்கிட்டாங்க. 3 சஹாபாக்கள் கை உயர்த்தி சொன்னார்கள், நாயகமே அந்த புள்ளைய அந்த குழந்தைய நான் வளர்க்கிறது தயார். ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு தஆலா, ஹஜ்ரத் ஸைத் இப்னு ஹாரிஸா ரலியல்லாஹு தஆலா, ஜாஃபர் இப்னு அபூ தாலிப் அலி ரலியல்லாஹு அன்ஹு உடன் பிறந்த சகோதரர், இப்படி 3 பேர் கையை தூக்கினாங்க. முதல்ல ஒரு காலம் இருந்தது, பெண் குழந்தை பிறந்தாலே யாரும் வளர்க்க வேண்டாம் அந்த மண்ணுக்குள்ளாலே போய் புதைக்கப்படுவதற்கு தான் அவர் தகுதியானவர் என்று சொன்ன ஒரு காலம் போய் இப்ப பெண் குழந்தை வளர்க்கிறதுக்கு நானா நீயா என்று போட்டி போடுகிற அளவுக்கு அந்த கால சக்கரங்களை மாற்றி வைத்த பெருமை எபெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சாரும். பெருமானார் சொன்னார்கள், ஸைத் இப்னு ஹாரிஸாவே நீங்க இந்த பொருளுக்கு வர வேணாம், நீங்கள் என்னுடைய சகோதரர் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஆறுதல் படுத்தினார்கள். அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் குறித்து சொன்னார்கள், நீங்கள் அன்த அஹீஹுத் துன்யா வல் ஆகிரா, இந்த உலகத்திலேயும் மறுமையிலும் நீங்கள் என்னுடைய சகோதரர் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரையும் ஆறுதல் படுத்திட்டு, இந்த குழந்தை ஜாஃபர் இப்னு அபீ தாலிப் இருக்கிறாரே அவர் வசத்திலே ஒப்படைக்கிறேன். காரணம் என்னன்னு சொன்னா, இந்த குழந்தையுடைய தாயாரும் ஜாஃபர் இப்னு அபூ தாலிப் இருக்கிறாரே அவருடைய மனைவியும் கூட பிறந்த அக்கா தங்கச்சி. இந்த குழந்தையுடைய தகப்பனார் ஹம்சா ரலியல்லாஹு அன்ஹு அவங்களும் ஜாஃபர் ரலியல்லாஹுடைய தகப்பனார் அபூ தாலிபும் கூட பிறந்த அண்ணன் தம்பி. அதனால தந்தை வழியிலேயும் அந்த குழந்தைக்கு சொந்தமாகிறது, தாய் வழியிலேயும் சொந்தத்தை உருவாக்கி வைத்திருக்கிற அந்த ஜாஃபர் இப்னு அபூ தாலிப் இருக்கிறாரே அவர் தான் வளர்க்க வேண்டிய பொறுப்பினை உள்ளவர் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு காலத்தில் மண்ணுக்குள்ளாலே புதைத்த அந்த சமுதாயத்தை உடம்போட்டு தங்கமாக மாற்றி அமைத்து பெண் குழந்தை என்று சொன்னால் பிரியத்தோடு வளர்க்க வைத்த பெருமை ஆசிரியர் தந்தை, பேராசிரியர் தந்தை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தான் சாரும். அன்பிற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, இன்றைக்கு 1400 நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்து இந்த வருஷத்துல 1500வது பிறந்த நாளை கொண்டாடுகிற நாம உள்ளத்திலே ஒரு செய்தியை நாம் பதிய வைத்துக் கொள்ள வேண்டும், விதைத்துக் கொள்ள வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுத்தந்த அத்துணை பண்புகளையும் நமதாக ஆக்கிக் கொள்ள வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒவ்வொரு சஹாபாக்களையும் என்னென்ன குறைவுள்ளவர்களாக இருந்தார்களோ குறைவற்று நிவர்த்தியான மனிதராக முழு நிலமாக முழு மனிதராக அவர்களை எல்லாம் மாற்றி அமைத்த பெருமை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சாரம். எனவேதான் 1.25 லட்சம் மாணவர்களை சஹாபாக்களை உருவாக்கி விட்டு பெருமானார் சொன்னார்கள், அஸ்ஹாபி கன்னுஜூம், என்னுடைய சஹாபாக்கள் என்னிடத்திலே கல்வி கற்றுக்கொண்ட தோழர்கள் சஹாபாக்கள் அவர்கள் அனைவருமே விண்ணிலே மின்னக்கூடிய நட்சத்திரங்களை போன்றவர்கள். ஃபபி ஐயிஹிம் இஹ்ததைத்தும், என்னுடைய மாணாக்கர்களிலே என்னுடைய சஹாபாக்களை நீங்கள் யாரை பின்பற்றினாலும் ஜெயம் பெறுவீர்கள், வெற்றி அடைவீர்கள் என்று உலக வரலாற்றில் எந்த ஆசிரியராலும் சொல்ல முடியுமா? ஒரு கல்வி கற்றுக் கொடுத்த ஒரு ஆசிரியரிடத்தில் 100 மாணவர் படிச்சிருப்பாங்க, என் மாணவர்கள் அப்படிப்பட்டவங்க, ஆனா ஒரே ஒரு பையன் தான் நல்ல பையன் இல்லை அப்படின்றவார். அல்லது 10 பேர் டிஸ்கவுண்ட் பண்ணிட வேண்டியதான்வாங்க. ஒரு கிளாஸ்ல ஒரு மாணவர் ஒரு 50 பேர் படிக்கிறான்னா 10 பேர் தான் தேர்வாங்க. நல்ல மாணவராக இருப்பது என்பது ஒரு 10 பேரை சொல்லலாம். 1.25 லட்சம் சஹாபாக்களிலே குறித்து பெருமானார் சொன்னார்கள், என்னுடைய சஹாபாக்களில் யாரை பின்பற்றினாலும் அவர்களை சொக்க தங்கங்களாக நான் புடம் போட்டு தங்கமாக மாற்றி அமைத்திருக்கிறேன், எந்த தீமைகளையும் அவரிடத்தில் நீங்கள் பார்க்க இயலாது, அவர்களை நான் திருத்தம் செய்து வைத்திருக்கிறேன், அவங்க யாரை பின்பற்றினாலும் நிச்சயமாக அவர்களும் நீங்கள் சுவர்க்கம் செல்கிற வரைக்கும் உண்டான வழிகளை காட்டி தருவாங்க என்று தன்னுடைய மாணவர்களுக்கு சர்டிபிகேட் கொடுக்குறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு சஹாபி வந்தார், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே வருகை இருந்தார். நாயகமே, இடத்துல ஒரு 4 தீய குணம் இருக்கிறது. யாரும் சொல்லதா 4 கெட்ட பண்புகள் இருக்கிறது. அதிலே குறிப்பாக இன்றைய தினம் இருக்கிறது 5/9/2025 இந்த 9வது மாதத்துல இந்த நாளை உலக ஆசிரியர் தினமாக உலக அங்கீகரித்திருக்கிறார்கள். உலகத்திலே ஆசிரியர் தினம் என்பதாக மிகவும் பொருத்தமான நாள். எபெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்த நாளையில ஆசிரியர் தினமாக கடைபிடிக்கப்படக்கூடிய இந்த நாளிலே நாம் பெரும்பாலும் இப்படிப்பட்ட ஆசிரியராக இருந்தாங்க என்பதற்கு மிகச்சிறந்த உதாரணத்தை எடுத்து சொல்வது நம்மீது கடமை இருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போன்று உலக வரலாற்றிலே ஒரு மிகச்சிறந்த பேராசிரியர் இதற்கு முன்னாலேயும் நாம் காண இயலவில்லை, இனிமேலும் காண முடியும். அப்படிப்பட்ட ஒரு பேராசிரியரை காண முடியாது. எனவே தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னமா புஇஸ்து முஅல்லிமன்,
உங்களுக்கு பாடம் சொல்லிக் கொடுத்து உங்களை சுவர்க்கம் வரை சேர்க்கிற பேராசிரியராக அல்லாஹ் என்னை அனுப்பி வச்சிருக்கிறான் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான் அனுப்பி வைக்கப்பட்ட நோக்கத்தை உலக அரங்கிலே சொல்லித் தருகிறார். ஒரு சஹாபி வந்தார், நாயகமே எனக்கு 4 கெட்ட பண்பு இருக்கிறது. யார சொல்லலாம், என்னிடத்துல 4 தீமைகள் இருக்கிறது. அந்த 4 தீமை இல்லை என்று அவரை பட்டியல் போடுறார். யார சொல்லலாம், நான் பொய் பேசுகிறேன், என்னால முடியவே இல்லை, ஏதாவது பொய் வந்துடத்தான் செய்கிறது என்று சொல்கிறார். இரண்டாவது யார் சொல்லலாம், நான் திருடுகிறேன், நான் பெரிய சில வேலைகளில் சென்று எங்கேயாவது வீடுகளில் போது திருடு விடுகிறேன் யாரு சொல்லலாம். மூணாவதாக நான் மது குடிக்கிறேன். நாலாவது மானக்கேடான தவறுகளை எல்லாம் செய்கிறேன். இந்த 4 கெட்ட செயலை என்னால் விடவே முடியல. யாரு சொல்லலாம், படிப்படியாக என்னை கொஞ்சம் கொஞ்சமாக திருத்துங்கள் என்று சொல்லி முன் வருகிறார். செய்யறது தப்பு என்று அவருக்கு மனசுல இருக்கத்தான் செய்கிறது. ஆனாலும் இந்த 4ஐயும் ஒரு சேர ஒரே நேரத்தில் அட்ட டைம்ல விட முடியவே இல்லை. யாரு சொல்லலாம், என்னை திருத்துங்கள் என்று முன் வந்திருக்கிறார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, லா தக்தி, வாழ்க்கையில பொய் பேசாதன்னாங்க. அவருக்கு உள்ளுக்குள்ளான மனசுல ரொம்ப சந்தோஷம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொய்தான பேச வேண்டாம்னு சொல்லியிருக்கிறாங்க. மற்ற 3 தீமை பற்றி சொல்லவே இல்லையே, திருடாத, மானக்கேடான தவறு செய்யாத, மது குடிக்காதன்னு சொல்லவே இல்லையே. அப்ப பொய்யத்தான் அவர் சொல்லியிருக்கிறாங்க. பரவாயில்ல, முதல்ல ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல முதல் அடியிலே நான் பொய்யை விட்டு விடுகிறேன் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே கையை பிடித்து வாக்குறுதி கொடுத்துட்டார். நான் என்ன வாழ்க்கையை பொய் சொல்ல மாட்டேன்ட்டார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு முறை சஹாபாக்களிடத்தில் கேட்டாங்க. பெருமானார் இடத்திலே சஹாபாக்கள் கேட்டார்கள், யார் சொல்லலாம், ஒரு மூமின் இறை நம்பிக்கையாளன் அவன் கஞ்சத்தனமாக இருக்கலாமான்னு கேட்டார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேபி வாய்ப்பு இருக்கிறது, இருக்கலாம், எல்லாருமே தாராளமான முறையில் செலவு செய்யக்கூடிய இருக்க மாட்டாங்க, கஞ்சனாக இருக்க வாய்ப்பு இருக்கிறது. ஒரு மூமின் இறை நம்பிக்கையாளன் கோழையாக இருக்க முடியுமா என்று கேட்டார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேபி வாய்ப்பு இருக்கத்தான் செய்கிறது, எல்லாருக்குமே முழு வீரமான மனிதர்லாம் இல்லை, ஏதாவது சில கோழைகளை இருக்கத்தான் செய்ய முடியும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 3வது முன்வைத்தார்கள். யார் சொல்ல, ஒரு முஸ்லிம், ஒரு மூமின் அவன் பொய் சொல்லலாமான்னு கேட்டார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மறுத்துட்டார். ஈமானுக்கு எதிரானது. ஈமான் என்று சொன்னாலே இறை நம்பிக்கை என்று பொருள். ஒரு மூமியினுடைய வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தை அது பொய்யாக இருக்குமேனால் அவன் கொண்ட நம்பிக்கைக்கு அது எதிரானது, சாத்தியமே இல்லை. ஒரு மூமின் பொய் சொல்ல மாட்டான் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இப்ப இந்த சஹாபிடத்துல சொன்னாரு, நீங்க வாழ்க்கையில பொய் பேசாதீங்கன்னார். அவர் ரொம்ப சந்தோஷமாக சென்று மது கடைக்கு போனார். மது குடிப்பதற்காக இன்னைக்கு ஒரு பாட்டில் உள்ள தள்ளிடலாம் அப்படின்னு நினைச்சு சாராய கடைக்கு சென்றார். அவர் யோசிக்கிறார், ஒருவேளை மது குடிச்ச பின்னால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே சென்று, நேற்று நீ மது குடித்தாயா என்று பெருமானார் கேட்டால், ஆமாண்டு அவ்வளவு பெரிய ஆளுமைக்கு முன்னாலே நம்ம சொல்லிட முடியுமா? மது குடிச்ச பின்னாலே நீ மது குடித்தாயா என்று பெருமானார் கேட்டால், அந்த பேராசிரியர் கேட்கிற வேளையிலே நான் என்ன பதில் சொல்ல முடியும்? ஆம் குடித்தேன் என்று சொன்னால் அது அல்லாஹ் ரசூலுக்கு நேர் எதிர்மறையானது, ஈமானுக்கு மாற்றமானது. பெருமானிடத்திலே நான் அந்த கொடுத்த வாக்குறுதிக்கு மாற்றமா போயிடும். குடிச்சிட்டு குடிக்கவில்லை என்று சொன்னால் அது பொய்யா போயிடும். எனவே அங்கேயும் பொய் வருகிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொய் பேசாதன்னு சொல்லியிருக்கிறாங்க என்று நினைத்த அந்த சஹாபி மது குடிப்பதை தன்னிடத்திலிருந்து அந்த தீய செயலை அகற்றி விடுகிறார். இரண்டாவது, அடுத்து அவர் திருடுவதற்காக முயற்சி மேற்கொண்டு வீட்டு சுவரை தாண்டுகிறார். அப்ப நினைக்கிறார், அவர் திருடி போட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே வந்து, நேற்று நீ திருடினியான்னு கேட்டாங்க, ஆமா திருடினேன்னு சொல்லி அவ்வளவு பெரிய ஆளுமைக்கு முன்னாலே தைரியமா பதில் சொல்ற அளவுக்கு நமக்கு மன தைரியம் இருக்கிறதா? அப்படி சொல்லவே முடியாது. திருடி விட்டு வந்து பெருமானார் இடத்திலே நான் திருடவே இல்லை என்று சொன்னால் அது பொய்யாக போயிடும். எனவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே கொடுத்த வாக்குறுதிக்கு நான் மீறிவிட்டேன் என்று பொய் குற்றத்துக்கு நான் ஆளாகிறேன். எனவே திருட்டும் அவரை விட்டு ஒழித்து விட்டது. அடுத்தபடியாக அவர் மானக்கேடான தவறை நோக்கி பயணிக்கிறார். அப்பொழுதும் சிந்திக்கிறார், இப்படி ஒரு கேவலமான காரியத்தை செஞ்சுட்டு அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு முன்னால போய் இப்படிலாம் நீ நடந்துகிட்டியா அந்த பெருமானை கேட்டா என்ன பதில் சொல்ல? நீ திருடினாயா, மது குடித்தாயா என்ற 2 கேள்விக்கு பின்னணியிலே 3வது இப்படி ஒரு கேள்விக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னால பதில் சொல்ல இயலாதே. நான் செய்யலன்னு சொல்ல முடியாது, செய்யலன்னு சொல்லிட்டா ஒரு காரியத்தை செஞ்சுட்டு இல்லை என்று மறுத்தால் பொய் பேசிய குற்றவாளியா அறிவேன். எனவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே நான் சொன்ன வாக்குறுதிக்கு மீறி பொய் பேசக்கூடாது என்று முடிவெடுத்து அவரிடத்திலே எந்த மிகச்சரியாக துல்லியமாக எந்த காரியத்தை ஒரு மனிதன் விட்டு விடுவானேயானால் அவனிடத்திலே உள்ள பிற தீமைகள் எல்லாம் சேர்த்து அகற்றப்படும் என்று உள்ளறிந்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிகச்சிறந்த பேராசிரியராக சொல்லிக் கொடுத்தார்கள். எனவே அந்த சஹாபிடத்திலே உள்ள அனைத்து தீமைகளும், பொய்யிலிருந்து, திருட்டிலிருந்து, மது குடிப்பதிலிருந்து, மானக்கேடான தவறுகளை செய்வது முதல் கொண்டு அனைத்து தீமைகளிலே அகற்றப்பட்டது. இப்படிப்பட்ட
மதிநுட்பமான ஒரு பயிற்சியை தான் எம்பெருமான ஸல்லல்லாஹு இந்த சமூகத்திற்கு கட்டமைத்து ஒழுக்க நெறிமுறைகளை பேணி வாழ சொல்லியிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட மிகச்சிறந்த பேராசிரியராக கிடைத்த எம்பெருமான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவதரித்திருக்கிற இந்த மாதத்திலே அல்லாஹ்வுக்கு நன்றி சொல்லி அண்ணல் பெருமான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழி நடந்து வாழுகிற மிகச்சிறந்த உம்மத்துகளின் பட்டியலில் அல்லாஹ் நம் அனைவர்களையும் சேர்த்தல் புரிவானாக.